எங்கள் வாழ்க்கையிலே உருப்படியாக பண்ண ஒரே ஒரு விஷயம்னா நான் படித்தது மட்டும்தான். சரி அதை வச்சு இனிமேலாவது உருப்படுறதுக்கு வழி பார்க்கலான்னு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலயமா ஒரு டிகிரி வாங்கணும்னு முடிவெடுத்து 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம். அதுக்காக தான் அந்த அக்கா கிட்ட கேட்டு அட்மிஷன்லாம் போட்டுட்டு ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். வரும்போது பஸ்ஸில் தான் போகணும்னு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்தோம். சரி பஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் தெரியுது அந்த பக்கம் ஒரு ஜோடி, இந்த பக்கம் ஒரு ஜோடி. அப்படியே திரும்பி எங்களை பார்த்தா நானும் என் தங்கச்சி ஜோடியாக நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தம்பிக்கு வாங்கணும். அதனால் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு போனோம். போன நேரமும் என்னமோ தெரியல தேர் வருதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. அங்கேயே தான் இருக்கோம். அங்கே இருக்கிறோன்னு பேர் மட்டும்தான். ஆனால் எங்களுக்கு வந்து இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. இந்த நோம்பி இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்து நாங்கள் பார்த்ததில்ல. நல்லா வேஷம்லாம் போட்டுட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த வேஷம் போடுறவங்கள பார்த்து தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அது எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே பயம்தான். இந்த தடவையும் பயம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. சின்ன வயசில் இருந்த மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய தேர், அது அத்தனை பேர் இழுத்துட்டு வந்துட்டு நானும் எங்கள் அம்மா என் தங்கச்சி 3 பேரும் நாங்கள் பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வயிற்று சமாதானம்